ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப நாள் கழித்து வீடியோ போடுறேன். ஒன்றும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆயில் குரு. சில பேருக்கு இதில் டவுட்டும் இருக்கும். இது எங்களுக்கு ட்ராயிங் சாம்பிள் ட்ராயிங் போட்டு அதில் இது பண்ணிடுறேன். இது நான் ஹெலிக்கல் குருன்னு கேட்டிருக்காங்க, இல்லை ஆயில் குருன்னு கேட்பாங்க, இல்லைன்னா வேறு எதாவது கேட்பாங்க. எங்கள் இதில் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா 0.4 ரேடியஸ் இது மென்ஷன் பண்ணணும். இது என்னென்னா பிச்சு, இது பிச்சு இல்லை வேறு மாதிரி கேட்பாங்க. சரிங்களா? சில இதில் என்ன பண்ணுவாங்கன்னா ஆயில் குரு ட்ராயிங் மட்டும் போட்டு பிச்சு இது மாதிரி எதுவுமே கேட்க மாட்டாங்க, எவ்வளோ டெப்த்து வேணும் இதெல்லாம். எனக்கு இது 0.4 டெப்த்து தான் கேட்குறாங்க. இந்த ஆறுங்க ரேடியஸ் ப்ளஸ் இந்த டெப்த்து, இந்த மெட்டீரியல் எவ்வளோ இருக்கணும். இந்த மெட்டீரியல் என்னென்னா பிபி புஷ்னால் தெரியும் உங்களுக்கு. பிபி புஷ்ஷில் வர ஒரு ஆயில் குரு. சும்மா இது என்னென்னா ஆயில் மட்டும்தான் இதில் சர்க்குலேஷன் ஆகும், அவ்வளோதான். மொத்தமாக டெப்த்து இதெல்லாம் கிடையாது. சரிங்களா? இதில் நாங்கள் மிஷினில் போட்டதுக்கான வீடியோவும் உங்களுக்கு கொடுக்குறேன். அதில் மிஷினில் மிஷின் ப்ரோக்ராம் இருக்காது. நான் அதில் எப்படி போட்டேங்கிறது மட்டும்தான் இப்போ சொல்ல போகிறேன். இது உங்களுக்கு தெரியும். இது ஹோம் பொசிஷன், அப்புறம் டூல் சேஞ்சு, எவ்வளோ ஆர்பிஎம் எந்த அளவுக்கு கம்மியாக விட்றோமோ விட்டுக்கணும், நல்லது, ஒரு சேஃப்டிக்காக. இது 63.65ங்கிறது இந்த பொசிஷன் வேல்யூ. இங்கே பொசிஷன் பண்ணிவிட்டு ஜெட்டு 2.0. அப்புறம் என்ன பண்ணோம்னா 2 மந்த்லேருந்து இதுக்கப்புறம் என்னன்னா G1 ஜெட்டு 00 இல்லைனா ஜெட்டு 0.5 இந்த மாதிரி நிப்பாட்டிக்கங்க. ஜெட்டு 0வை நிப்பாட்டிக்கங்க. ஜெட்டு 0 F.1 இல்லை 2 இது மாதிரி ஏதோ ஃபீட் ரேட்டில் நிப்பாட்டிக்கிட்டு பக்கத்தில் கொண்டு போய் இது பண்ணிக்கோங்க. கொண்டு போனதுக்கப்புறம் சைக்கிள் ஸ்டார்ட் பண்ணுங்கள். G32 X 64.47 இதான் ஏன்னா இப்போ சைடுக்கு 0.4 கேட்குறாங்க, ஓவராலாக கேட்கல. 0.4 கேட்டிருக்காங்க, சைடுக்கு 0.4. அப்போ 0.4 × 2 அப்போ 0.8 வரும். இங்கே போர் 63.65. ஐடினா ப்ளஸ் பண்ணணும், ஓடினா மைனஸ் பண்ணணும். இப்போ இங்கே 0.8 ப்ளஸ் பண்ணிங்கன்னா 64.47 வரும் வேல்யூ. சரிங்களா? இந்த வேல்யூவை தான் எக்ஸுக்கு வேல்யூ கண்டுபிடிச்சிருக்கோம். ஓடினா மைனஸ் பண்ணணும், ஐடினா ப்ளஸ் பண்ணணும், அது உங்களுக்கு தெரியும். சரிங்களா? பண்ணிவிட்டு இந்த ஜெட்டுங்கிறது ஃபுல் லென்த்து கேட்குறாங்க. எங்கள் இதில் ஒவ்வொரு ஆயில் குருவில் என்னன்னா இந்த ஃபேஸ் இருக்குல்ல, இங்கேருந்து இங்கே 0.5 இல்லை 5 mm இல்லை 2 mm இல்லை 10 mm இது மாதிரி லென்த்துக்கே கொடுத்துருப்பாங்க. இவ்வளோ லென்த்துலேருந்து எனக்கு ஆயில் குரு வேணும் அப்படின்னு. அதே மாதிரி இங்கேயும் அதே மாதிரி இங்கே என்ன லென்த்து கொடுக்குறாங்க, இங்கே 5 mm கொடுத்தாங்கன்னா அதே 5 mm முன்னாடி இங்கே கேட்பாங்க. சரிங்க? எங்கள் இது ஆயில் குரு என்ன கேட்டாங்க அப்படின்னா இந்த ஸ்டார்டிங் இங்கேருந்தே ஃபுல் லென்த்துக்கும் அதே மாதிரி அங்கேருந்து ஃபுல்லுக்கும் கேட்டிருப்பாங்க. சரிங்களா? அதனால தான் நான் இப்படி எழுதியிருக்கேன். இந்த ஃபீடுங்கிறது இந்த பிச்சோட வேல்யூ ஃபீடில் கொடுத்துடணும். இந்த Q ரொட்டேஷன், இந்த ஓவரால் எப்படி சொல்கிறது, இப்படி இருக்கா, 0 டிகிரி, 90 டிகிரி, 180, 270, 360. இந்த நேர்லேருந்து இந்த நேர், அதாவது இந்த ஸ்ட்ரைட் கோடு. அதனால தான் 3,60,000 போட்டிருக்கேன். சரிங்களா? இது எப்படி பண்ணால் 360 × 1000 இதான் ஒரு வேல்யூ. சரிங்களா? இது டிகிரி. இது டிகிரியாக நம்ம கன்வெர்ட் பண்ணணும். சரிங்களா? டிகிரியாக கன்வெர்ட் பண்ணி இங்கே Q வேல்யூ கொடுத்துட வேண்டியதான். அதே மாதிரி எத்தனை ஆயில் குரு கேட்குறாங்க. எங்கள் இதில் வெறும் 2 ஆயில் குருங்கும்போது நான் 2 லைன் எழுதியிருக்கேன். இது டெப்த்து கம்மிங்கிறதுனால ஒரே பாஸில் எடுத்தாச்சு நான். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இது பிபி மெட்டீரியல் அந்தளவுக்கு இது இருக்காது. சரிங்களா? இதுவே எம்எஸ்ஸு EN8 கிரேடு மெட்டீரியல்னால் டெப்த்து 0.2 0.3 இது மாதிரி டெப்த்தாக கம்மியாக கொடுக்கணும். அவங்க எவ்வளோ டெப்த்து கேட்குறாங்களோ அந்த அளவுக்கு கம்மியாக கொடுத்தாங்கன்னா நம்ம ஒரு பாஸில் எடுக்கலாம். இந்த இது நாங்கள் த்ரெட்டிங் டூல் வச்சு எடுத்தோம். த்ரெட்டிங் டூல் ஏன் ஸ்பெசிஃபிகேஷன் பண்ணணும் அப்படின்னா வெறும் 0.4 தான் கேட்குறாங்க. 0.4 ரேடியஸ் இருந்தால் போதுங்க, சும்மா லைட்டாக இருந்தால் போதுன்ட்டனால ஆயில் குரு
த்ரெட்டிங் டூலை வச்சு நம்ம அடித்தாச்சு. அதே மாதிரி அதே டெப்த்து இதே இதில் என்னென்னா இந்த ஜெட்டோட பொசிஷன் மட்டும்தான் மாற்றணும். ஏன்னா எங்கே ஆரம்பிக்கிறோமோ அங்கேயே தான் வேணும். இப்போ 360 டிகிரினா இதுலேயே இப்படி போயிடும் ஒரு குரூப், மறுபடி அப்படி ரிவர்ஸில் வரும்போது இங்கேருந்து இப்படி ஒரு குரூப் இப்படி வந்துடும். அப்போ வந்து ரெண்டும் கரெக்டாக இருக்கும். எங்கே ஸ்டார்ட் பண்ணுறோம் எங்கே முடிக்கிறோம், இதுதான் ஆயில் குரூப். அதாவது இங்கேருந்து போய் இப்படி முடியும் ஒரு லைனு, இங்கேருந்து ஆரம்பித்து இங்கே ஒரு லைன் வரும். இதுக்காக தான் 2 லைன் போட்டிருக்கேன். சரிங்களா? அதுக்கப்புறம் அப்படியே வெளியே கொண்டு வந்தாச்சு, ஒரே பாஸ். இவ்வளோ தான் விஷயம், சிம்பிளாக. இது வந்து சிம்பிள் ப்ரோக்ராம். சரிங்களா? இதில் வந்து ஏன் இது 32 சைக்கிள் பண்ணியிருக்கோம்னா G76 நம்ம பண்ண முடியாது. அதனால் G32 சைக்கிளாக நான் யூஸ் பண்ணியிருக்கேன். அப்படி இல்லைனா 31 சைக்கிள், இது மாதிரி எது வேணாலும் யூஸ் பண்ணலாம். ஆனால் மோஸ்ட்லி வந்து இந்த மாதிரி ஆயில் குரூ 2 ஸ்டார்ட்டு த்ரெட்டிங்லேயே வந்து 2 ஸ்டார்ட்டு 3 ஸ்டார்ட்டு இது மாதிரி வரும்ல, அதுக்கு எல்லாமே வந்து G32 போட்டுக்கிறது நல்லது. சரிங்களா? G32 யூஸ் பண்ணோம் அப்படின்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். மற்றபடி இதில் எதனால் ஆர்பிஎம் கம்மியாக விட சொல்கிறேன் அப்படின்னா, இந்த ஃபீடு வந்து 15 mmனா சல்லுன்னு போயிட்டு சல்லுன்னு வரும். ஆர்பிஎம் கம்மியாக விடும்போது டூல் பொறுமையாக போயிட்டு பொறுமையாக வரும். அதனால தான் வந்து இந்த மாதிரி இதுக்கெல்லாம் வந்து ஆர்பிஎம் கம்மியாக வச்சு நம்ம பண்ணிக்கிறது பெஸ்ட்டு. ஆர்பிஎம் 500 300 இது மாதிரி கொடுத்துக்கிறது நல்லது, சேஃப்டிக்காக தான். மெட்டீரியலுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஃபீட் ரேட் வந்து ஆர்பிஎம் வந்து கம்மி பண்ணுவோம், ஜாஸ்தி பண்ணுவோம். டேர்னிங் டூல் மாதிரி நீங்கள் ஆர்பிஎம் ஜாஸ்தி வந்து 1000 ஆர்பிஎத்தில் விட்டிங்க அப்படின்னா போய் உடஞ்சிரும். அது எந்த இன்செட் போட்டாலும் உடஞ்சிரும். ஏன்னா டெப்த்து வந்து நம்ம எந்த அளவுக்கு ஜாஸ்தி எடுக்கிறோமோ அந்தளவுக்கு சல்லுன்னு போயிட்டு சல்லுன்னு வரும். சரிங்களா? இவ்வளோ தான் ஆயில் குரூ ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு பின்னாடி வந்து உங்களுக்கு வீடியோவும் கிளிப் பண்ணியிருப்பேன், அதையும் பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ். சரி, அந்த போரிங் மாதிரி தான் மாட்டிக்கலாம். இது சாம்பல் மாற்றிட்டீங்களா? ரொம்ப கற்றுனா வாங்குவாங்க. நல்லமா போமே அவ்வளோதான் பேச முடியாது. ஃபினிஷ் பண்ணி வச்சுக்கலாமா இல்லை உங்களா? கிளம்பிடுவோங்களா? வைப்ரேஷன் 90 மணிக்கு போமா? போகலாம். ஓகேங்க. தொடர்ந்து என் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதில் என்னென்ன ஆகும்? ஆயில் தான் இருக்குமா இல்லை வேறு எதுவும்? நிறைய